வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் மேஜிக் மவுஸ் அன்பாக்சிங் பார்க்குறோம். ஸோ இது நீங்கள் ரீசெண்டாக நம்மளோட மேக்புக் ப்ரோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் மவுஸ் வேணும்னு சொல்லிட்டு மேஜிக் மவுஸ் வாங்கினேன். ஸோ எனக்கு ட்ராக் பேடை விட மவுஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து மேஜிக் மவுஸ் 2 வாங்கியிருக்கிறேன். இது ஸ்பேஸ் கிரே, ஒயிட்டு, ஸ்பேஸ் கிரே. இது ரெண்டுலேயும் என்ன வித்தியாசம்னா ஒயிட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி $99, இது $129. வாங்க நம்ம இப்போ அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ நேற்று ஆர்டர் பண்ணால் உடனே வந்துடுச்சு. ஸோ இது நார்மலாக இது லோக்கல் டெலிவரின்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. மவுஸ் இது கஸ்டமைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இது கூட இன்னொரு கேட்ஜெட் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஆப்பிள் டிவி பார்த்துருக்கீங்க, அந்த ரிமோட்டோட ஹேண்ட் லூப் அதுவும் இதில் சொல்லியிருக்கோம். பாருங்கள். ஓகே, பாருங்கள் அப்படி மேஜிக் மவுஸ் அண்ட் அந்த ஹேண்ட் லூப். யா ஓகே, இப்போ இதை கட் பண்ணுவோம். எஸ் ஓகே, இது மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேஜிக் மவுஸ் ஸ்பேஸ் கிரே, பின்னால் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, மேஜிக் மவுஸ் 2 ஸ்பேஸ் கிரே, அதோட பார்ட் நம்பர், மேனுஃபேக்சரிங் தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா லூப், ரிமோட் லூப். இது எப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு இதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மவுஸ் அன்பாக்சிங் பண்ணுவோம். ரெண்டாவது இது ஹேண்ட் லூப் அன்பாக்ஸ் பண்ணுவோம், ரிமோட் லூப். ஸோ ஓகே, இது ஆஸ் யூஷுவல் ஆப்பிள் லேமினேட்டட் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ் என்னாச்சு? கரெக்டாகவே தான் இருக்குது. ஓகே, பண்ணுவோம். பாருங்க பேக்கிங். இது மவுஸ், நார்மல் மவுஸ்க்கே என்ன மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. புக்ஸ் எவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இருக்குது. நார்மலாக மேஜிக் மவுஸ் ஒன்று வந்து கிளாஸ் பாக்ஸ்குள்ளே இருந்து பார்த்துருக்கேன். இது வந்து தனியாக இதிலே வருது. ஓகே, இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா ஃபஸ்ட்டுக்கும் 2க்கும் அது வந்து அடிஷ்னல் நீங்கள் பேட்ரி போடணும். இதில் அப்படி கிடையாது. இதில் நீங்கள் நார்மல் சார்ஜ் பண்ணிங்கன்னா அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆன் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். மற்றபடி இதில் வந்து இந்த ஆப்டிக்கல் சென்சர்ஸ், இப்போ பேஜ் லெஃப்ட் டு ரைட்டு மூவ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக், டபுள் கிளிக் இது கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம மவுஸ் செட்டிங்கில் போயிட்டு சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் மவுஸ் செட்டிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஜூமிங் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ட்ராக் பேடில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இதில் பண்ணலாம். ஸோ அது இதில் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம்னா இதில் வந்து மேஜிக் மவுஸுக்கு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் பண்ணணும், மேனுவல். இது மாதிரி இங்கிலீஷ், சைனீஸ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஆப்பிள் லோகோ இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஆப்பிள் லோகோ இல்லை, இதில் அப்படி வச்சிடலாம். பெருசாக பண்ண போகிறது இல்லை. ஓகே, இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட் டைம் நான் ஆப்பிளில் ஒரு பிளாக் கலர் கேபிள் பார்க்குறேன், சார்ஜிங் லைட்னிங் கேபிள். வா ஓகே, இது வரைக்கும் நான் ஒயிட்டு தான் பார்த்துருக்குறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். மேபி இதனால கூட ப்ரைஸ் ஜாஸ்தி சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது ப்ரைஸ் ஜாஸ்தி தான். ஓகே, ஷிப்பிங் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம வந்து லூப் பார்ப்போம். இது ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஆப்பிளில் ரொம்ப நல்லா.
நம்ம இதுன்னு தேடி கஷ்டப்பட்டு பண்ணணும். அது மாதிரி இது லைட்டாக ஃபில் பண்ணும்போது இது பண்ணணும். இது ஆப்பிள் ரிமோட்டு, அதுக்கான லூப் இது. இப்போ நம்ம அதை ரிமோட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்காக நான் இது ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்குறேன்னா, நம்ம கேமிங் எல்லாம் விளையாடும்போது நம்ம ரிமோட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது கையில் இருந்து ஸ்லிப் ஆகி விழும். அதுக்காக தான். இப்போ வாங்க ரிமோட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இது நம்ம ஆப்பிள் டிவி. இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. நான் அதை டெஸ்ட்டுக்காக அதே கவர்லேயே வச்சுருந்தேன். லூப் வாங்கின அப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு. பார்த்தீங்களா எவ்வளோ தின்னாக ஸ்லிம்மாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸாக பண்ணும்போது கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லூப் நான் ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி வேறு மார்க்கெட்டில் இருக்குதான்னு நான் இன்னும் பார்க்கல. எனக்கு இது ஆப்பிளில் உள்ளது நல்லா கரெக்டாக இருக்கும் டிசைனுன்ற ஒரு நம்பிக்கை. இது இதெல்லாம் மாட்டுற மாதிரின்னா நான் வேற ஏதாவது ஸ்பெஷல் கவர் இருக்குமான்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லை. இது நம்ம நார்மலாக இப்போ சார்ஜிங் பண்ணக்கூடிய போட்டு தான். இதில் தான் நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி லாக் டைப்பில் ப்ரொசஸர் லாக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம கைக்குள்ளே போட்டுட்டு இப்படி கைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். கேம் விளையாடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக ஃப்ரீ ஹேண்ட் விளையாடலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து 2 இது பார்த்துருக்கோம். மேஜிக் மவுஸ் டூல் ப்ளஸ் இந்த ரிமோட் லூப், இது 2 அன்பாக்சிங் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஹோப் நீங்கள் வந்து இதை வந்து லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் என்னோட சேனல் கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.